அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ரேவதிட்ட வந்து நம்ம ரோகிணி வந்து அதாவது உங்க எம்பி சார் வந்து நம்ம தாத்தாவோட உண்மையான பேரனா இருந்தா நீ அவரை காதலிச்சிருப்பியா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்ட நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து ரோகிணிய பயங்கரமா திட்டுறாங்க. அததான் ஒரு குட்டி புறமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ரோகிணியும் ரேவதியும் ரூமுக்குள்ள வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சாமுண்டீஸ்வரி வந்து என்ன பேசுறாங்க அப்படின்னு நைஸா ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ரோகிணி வந்து நம்ம ரேவதிட்ட வந்து அதாவது எம்பி சாரு தாத்தா வீட்டுல இருந்ததை நீ நினைச்சு கூட பாத்திருக்க முடியல அப்படின்னு கேட்ட உடனே ஆமா எம்பி சார் அங்க இருந்தது எனக்கே அதிர்ச்சியாகதான் இருந்தது அப்படின்னு சொன்ன உடனே அதாவது நம்ம ரோகிணி வந்து எம்பி சார் வந்து உண்மையிலே ஒருவேளை தாத்தா பேரனா இருந்தா நீ அவரை காதலிச்சிருப்பியா அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு வந்து நம்ம ரேவதி வந்து ஆமா அவர் உண்மையிலே தாத்தாவோட பேரனா இருந்தா நான் அவரை தான் கெட்டுவேன், இப்பவும் இந்த கல்யாணம் நான் அவரை தான் கெட்ட போப்புறேன் அப்படின்னு நான் அம்மாட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொன்னோன்னே இதை கேட்டுக்கிட்டாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. அதை கேட்டு பயங்கரமா வேகமா ரூமுக்குள்ள வந்து நம்ம ரேவதியை வந்து சொல்லாங்க. சொல்லிட்டு நம்ம ரோகிணிய வந்து பயங்கரமா திட்டுறாங்க. அதாவது என்ன பேசுற வாட்ட, எப்படியாவது அவன்கிட்ட இருந்து அவளை பிரிக்கணும்னு பாக்குறேன், நீங்க எல்லாம் சேர்ந்து அவளை சேர்த்து வச்சிருவீங்க போலுக்க ரெண்டு பேரையும் மறுபடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ரோகிணி வந்து அப்படியே நிக்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா பரபரப்பா போயிட்டு இருக்க எபிசோட நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.